நாம் இயேசு கிறிஸ்து அவர்களின் மரணம் குறித்து பல கேள்விகள் வைத்திருக்கிறோம். ஏன் இயேசு இறக்க வேண்டியிருந்தது? இது ஒரு ஆழமான மற்றும் நேர்மையான கேள்வி. நாம் இதை உணர்ச்சியால் அல்ல, உண்மையால், வேதாகமத்தின் அடிப்படையில் தெளிவாக புரிந்து கொள்வோம். தேவன் இயேசுவை எதிரியாக தண்டித்தாரா? இயேசு உதவியற்ற பலியாடாக இல்லை. அவர் துன்பத்தை தானாகவே தேர்ந்தெடுத்தார். யோவான் 10:18 என் உயிரை எவரும் என்னிடமிருந்து எடுக்கவில்லை, நான் அதை தானாகவே கொடுக்கிறேன். இதன் அர்த்தம் இயேசு தன்னிச்சையாக தனது உயிரை கொடுத்தார். அது ஒரு தீர்மானம், கட்டாய தண்டனை அல்ல. ஏன் தேவன் அதை நிறுத்தவில்லை? ஏனெனில் இது ஆரம்பத்திலிருந்தே இரட்சிப்பின் திட்டமாக இருந்தது. ஏசாயா 53:5 நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் குத்தப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டாகும்படி வந்த தண்டனை அவர் மேல் இருந்தது. நம்முடைய பாவங்களுக்கு தீர்ப்பு வர வேண்டும். ஆனால் இயேசு நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் இயேசுவை விட்டு விலகினாரா? ஒரு கணம் இயேசு பாவத்தின் பாரமும் பிரிவும் உணர்ந்தார். மத்தேயு 27:46 என் தேவனே, என் தேவனே, நீர் என்னை ஏன் கைவிட்டீர்? ஆனால் இது நிரந்தரமான கைவிடுதல் அல்ல. பாவம் எவ்வளவு தீவிரமானது என்பதை இது காட்டுகிறது. ஏன் தேவன் அவரை பாதுகாக்கவில்லை? அவர் எந்த நேரத்திலும் அதை நிறுத்த முடிந்தது. மத்தேயு 26:53 நான் என் பிதாவை வேண்டினால் அவர் உடனே 12 படை தூதர்களை அனுப்புவார். ஆனால் அவர் அதை நிறுத்தியிருந்தால் பாவம் நீங்காது, இரட்சிப்பு இருக்காது, மனிதர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. முக்கியமான காரணம் யோவான் 3:16 தேவன் உலகத்தை அப்படியே நேசித்ததால் தமது ஒரே குமாரனை தந்தார். அது அன்பு, கொடூரம் அல்ல, அது தியாகம். தோல்வி அல்ல, அது மீட்பு. கைவிடுதல் அல்ல, எளிய புரிதல். தேவன் இயேசுவை சிலுவையிலிருந்து காப்பாற்றவில்லை, ஏனெனில் அந்த சிலுவையின் மூலம் அவர் உங்களை காப்பாற்றினார்.